ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் மரத்தை எடுக்கிறதுக்காக வண்டியில் கயிறு கட்டி தயாராக இருக்கிறாங்க. அந்த மரமும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்தது. கடைசியில் வண்டி சரிஞ்ச வேகத்தில் அந்த இடமே ஒரே புகை மூட்டமாக ஆயிடுச்சு. அந்த புகை மூட்டத்துக்கு நடுவில் அந்த வண்டியை தேடி தான் பார்க்க வேண்டியது இருந்தது. ஆனால் டிரைவர் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்திருக்கிறாரு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இடமே தெளிவாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வண்டியையும் மரத்தையும் பார்க்க முடிஞ்சது. நல்ல வேலை மரம் வண்டி மேலே படலை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் கடலில் நடக்கிற ஆச்சரியத்தை தான் பார்க்குறோம். இந்த போட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய திமிங்கலம் பக்கத்தில் வந்திருக்கு. திமிங்கலம் வேகமாக ஒரு துள்ளுனா அவ்வளவுதான், படகை சரிஞ்சு தண்ணிக்குள்ளே போயிடும். படகு தண்ணிக்குள்ள இருந்து யாரோ மேல தூக்குற மாதிரி தெரிஞ்சது. அவ்வளவுதான், உடனே உஷாராகி படகை வேற பக்கமா திருப்பிட்டாரு. ரொம்ப நெருக்கத்துல தான் திமிங்கலம் இருக்குது. ஒரு துள்ளும் போதே தண்ணி எந்த அளவுக்கு அலைமோதுது பாருங்க. துடுப்பை வேகமா போட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்திருக்கு. எங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கடையில நிறைய பேர் பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு தண்டவாளம் இருக்குது. கரெக்டா ஒரு கார் பக்கத்துல போய் நிக்கவும் ட்ரெயின் வரவும் சரியா இருந்திருக்கு. அதுக்கு தடுப்பு எதுவும் இல்ல. ட்ரெயின் வர விஷயம் தெரியாம கார் ரொம்ப பக்கத்துல போயிடுச்சு. ஒரு தட்டி ட்ரெயினுமே அப்படியே நின்றுச்சு பாருங்க. நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகல. எங்க இந்த வீடியோல ரோட்டோரத்துல பைக்ல ஒரு ஆள் நிக்கிறாரு. அந்த வழியா ஒரு பெரிய ட்ரக் வந்திருக்கு. அந்த ட்ரக்கோட கண்டெய்னரே கீழே சரிகிற நிலைமைக்கு வந்துடுச்சு பாருங்க. அதே நேரத்துல நேர் ரோட்ல பைக்ல 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. உடனே உஷாராயி ஒரு பக்கமா ஒதுங்கி வந்துட்டாங்க. அந்த கண்டெய்னரும் கீழே விழுந்து ட்ரக் அப்படியே நின்றுடுச்சு. இங்க பைக்ல ஓரமா நின்றவர் 2 அடி தள்ளி நின்னதுனால அவருக்கு எதுவும் ஆகல. பெரிய ட்ரக் நல்லா போயிட்டு இருந்தது. திடுதுப்புன்னு அந்த இடத்தையே கொஞ்ச நேரத்துல ரொம்ப பரபரப்பாக்கிடுச்சு. மெதுவா ஓட்டி வந்ததுனால யாருக்கும் எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய கம்பிகளை மேல தூக்குறதுக்கான வேலையில இறங்கி இருக்கிறாங்க. அதை தூக்கிட்டு போற கோக்கி அந்த நேரம் பார்த்து அருந்து போச்சு. நிக்கிறவரு கொஞ்சம் தள்ளி நின்னதுனால அவருக்கு எதுவும் ஆகல. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது சாதாரணமா அமைதியா இருந்த வீடு தான். திடீர்னு வெள்ளப்பெருக்கு கதவெல்லாம் உடைச்சிட்டு வந்திருக்கு. உள்ள வந்த வெள்ளப்பெருக்கு எந்த கதவு எந்த ரூம் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அந்த ரூமுக்குள்ள எல்லாம் வேகமா தண்ணி போயிடுச்சு. இதை தடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது. அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நடு ரோட்ல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். 4 திசையில இருந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுது. இதுக்கு நடுவுல 4 பேர் நிக்கிறத தான் பாக்குறோம். அங்க இருக்கிற டப்பா பாக்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகுது. அங்க ஒரு பெரிய மதில் இருந்தது. அந்த மதிலே உடைஞ்சு அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சது. நின்ன 4-5 பேர் எங்க ஓடுது தெரியாம இந்த மரத்தை தாங்களுக்கு பிடிச்சு அங்கேயே நிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டா எங்க போறோம்னு தெரியாம போற திசைக்கெல்லாம் இழுத்து கொண்டு போயிரும். எங்க இந்த வீடியோல 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட பேசிட்டே கையில இருக்கிற போனை கீழே போட்டுட்டாரு. கீழே விழுந்த அந்த போனை காலால தட்டி அப்படி மறுபடியும் கையால கேஷ் பிடிச்சதுதான் பெரிய விஷயமே. ஒரு நொடி பொழுதுல உஷாராகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கீழே விழுந்த போனை எப்படி கீழே விழாம காப்பாத்திருக்கிறாரு பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு பெரிய மரம் நல்ல வேகமா அசைச்சிட்டு இருந்தது. காத்து ரொம்ப வேகமா அடிக்குது. இந்த காத்துக்கு நடுவுல தாக்கு பிடிக்க முடியாம இந்த மரம் மொத்தமாவே சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. அந்த நேரம் பார்த்து சைக்கிள் ஓட்டிட்டு கரெக்டா அதே இடத்துக்கு ஒருத்தர் வந்து சேர்ந்திருக்கிறாரு. மரம் கீழே விழவும் ஆளு சைக்கிளை போட்டுட்டு வேகமா நகர்ந்துட்டாரு. மொத்தமா வேரோட பிடிங்கிட்டு வந்துடுச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு பெரிய இரும்பு டவர் மாதிரி தான் இருக்குது. வேகமா காத்தடிச்சதுக்கு இருக்கிற ஸ்டாண்ட் எல்லாம் அங்கே எங்கேயுமே நகர்ந்து போகுது. இந்த பெரிய டவர் பாருங்க ஒரேடியா முறிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. பொதுவா வேகமா காத்தடிக்கும் போது இந்த பெரிய தூண்கள் பெரிய ஸ்டாண்டு பக்கத்துல நிக்காம தள்ளி நிக்கிறதே நல்லது. நல்ல வேளை அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்லாததுனால இதோட போச்சு. பயங்கர சத்தத்தோட அடிவாரத்துல இருந்தே முறிஞ்சிருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குறது இங்க நிக்கிற 3 பேருமே வேகமா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போறதுக்கு தான் பாக்குறாங்க. அங்க ஒரு ட்ரக் வருது. அது வர்ற நிலைமையே சரியில்லை. அந்த அளவுக்கு தள்ளாடி தாறுமாறா வந்துட்டு இருந்ததுனால எல்லாரும் ஒதுங்கிக்கிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து கத்துனதுனால ரோட்ல இருந்த மொத்த ஆட்களும் உஷாராயிட்டாங்க. அந்த தடுப்பெல்லாம் இருந்ததுனால ஓரளவு சரிஞ்சு கீழே விழுந்தது. ரோட்ல நிக்கும் போது 4 பக்கம் பார்த்துதான் நிக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ராத்திரி நேரத்துல எதையோ பார்த்து பயந்து உருண்ட மாதிரி தெரிஞ்சது. உருண்ட வேகத்துல அப்படியே விலங்கா மாறிட்டாங்களாம். எப்படி எல்லாம் வீடியோ ரெடி பண்ணி இருக்காங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சுட சுட வச்சிருந்தா அதை டேஸ்ட் பண்ணதுக்காக வேகமா ஓடி வந்திருக்கு இந்த டாக். ஆட்கள் வரதுக்குள்ள இது ஒரு ரவுண்டு டேஸ்ட் பண்ணி முடிச்சிரும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ட்ரெட்மில் மேல ஏறி நின்று 2 கால் மட்டும் ஓடிட்டு இருக்கு. 2 கால் அசையாம நிக்குது பாருங்க. இது என்ன புதுவிதமான எக்ஸசைஸ் நினைக்கிற மாதிரி 2 கால் மட்டும் ஆக்டிவ்ல இருக்கும். 2 மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது. அடுத்தது இந்த வீடியோல பெரிய தூணை பார்த்ததும் அதுல சொரியறதுக்காக வந்து ஒரு நீர் யானையை தான் பாக்குறோம். இதுக்கும் பல்லு இருக்கும். பல்ல கூர்மையாக்குறதுக்குனே வந்திருக்கும் போல. எவ்வளவு வேகமா வேலை பார்த்துட்டு இருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல 2 பூனைகள் சாப்பிட்டுட்டு இருக்கு. இது பக்கத்துல வந்து ஒரு வான்கோழியை தான் பாக்குறோம். அது சாப்பிடுறதுக்கு வந்ததும் இந்த பூனை கிட்ட இருந்து பலமா அடி வாங்கிட்டு போயிருக்கு. கோபக்கார பூனையா இருக்கும் போல. கோழி கிட்ட கொத்து வாங்காம இருந்தா சரிதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல புலி கூண்டுக்குள்ள தானே இருக்குது அப்படின்னு அது பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு பக்கத்துல போன ஒரு லேடியை தான் பாக்குறோம். அது கூண்டுக்குள்ள இருந்தாலும் ஆக்ரோஷமா எப்படி ரெடியா இருக்குது பாருங்க. பக்கத்துல வந்து உட்காரவே விடல. ரொம்ப கோபக்கார புலியா இருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த கட்டடத்துக்குள்ள இருந்து ஒரு உருமல் சத்தம் கேட்டிருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு மெதுவா எட்டி பார்த்தா உள்ள ஒரு சிறுத்தை நல்லா படுத்து
தூங்கிட்டு இருந்திருக்கு. ராத்திரி நேரத்துல அந்த சுற்று வட்டாரத்தை எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு கடைசியில தூங்குறதுக்காக இடம் தேடி இந்த கட்டடத்துக்குள்ள பதுங்கி இருந்திருக்கு. இந்த விஷயம் தெரியாம காலையில வேலைக்கு போனவங்க வித்தியாசமா சத்தம் கேட்டதுனால எட்டி பார்த்து கடைசியில அதுகிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எடுத்த ஓட்டத்துக்கு அளவே இல்ல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது தண்ணியில இடம் விடாம நிரம்பி இருக்கிற நிறைய மீன்கள் தான். இவர் உள்ள இறங்குனதும் எல்லா மீன்களும் இவரை சுத்த ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை மீன்கள் கிட்ட இருந்து கடி வாங்காம வந்தா சரிதான். ஒரு குளத்துல எவ்வளவு மீன்கள் பாருங்க. உள்ள இறங்கி நிக்கிறதுக்கே பெரிய தைரியம் வேணும் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல தண்ணி எல்லாம் வடிஞ்சிடுச்சு. அந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நிறைய மீன்கள். மீனை பார்த்தா விடுவாங்களா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பைய எடுத்து தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மீன்களும் உயிரோட தான் இருக்குது. வலிக்கு போனாலும் விடாம தூக்கி பைய நிறைச்சிட்டாங்க பாருங்க. அள்ள குறையாத மீன்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மீன் குறைஞ்ச மாதிரி இல்ல. இங்க இந்த வீடியோல ஆட்டு தொழுவத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். இவர் வண்டி தள்ளிட்டு போறாரு. இந்த ஆடுக்கு அவர் மேல என்னதான் கோபமோ அவர் பின்னாடியே ஓடி போகுது பாருங்க. அவர் விழுந்தடிச்சு அங்க இருந்து எந்திரிச்சு ஓடுறாரு. ஆனாலும் பின்னாடி துரத்திட்டு தான் போகுது. அவர் விட்டா போதுன்னு ஓடுறாரு. இந்த மந்தையில இருக்கிற ஆடுகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா தலையெல்லாம் மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படியே ஈமு கோழி மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப கோபக்கார ஆடுகள் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுல இருக்கிற டாக் வெளியே ஓடுனதுனால அதை பிடிக்கிறதுக்காக இவர் பின்னாடியே ஓடி போறாரு. அப்படியே படிக்கட்டும் வந்துடுச்சு. அது சரசரன்னு ஓடி போயிடுச்சு. இவர் பின்னாடியே படிக்கட்டுல விழுந்து அடிச்சு போறாரு. அப்படியே கதவும் திறக்க இந்த நாயோட சேர்ந்து அவரும் வீட்டுக்கு வெளியே ஓடியாச்சு. ஆக மொத்தத்துல வீட்டுல இருக்கிற அந்த டாக் எல்லாம் சமாளிக்க எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு பாருங்க. ஆனாலும் எல்லாத்தையும் மீறி அது ரோட்டுக்கு ஓடி போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த சின்ன ஏணியிலே அப்படியே ஜம்ப் பண்ணி வண்டியில ஏறிடலான்னு பார்த்தாரு. ஆனா ஏணிக்கும் வண்டிக்கும் எட்டாததுனால கடைசியில தண்ணியிலே விழுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஒண்ணு யோசிச்சா அது ஒண்ணு நடக்குதுங்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல 2 பேர் பைக்ல போயிட்டு இருக்காங்க. எதிரில ஒரு டாக் வேகமா வந்திருக்கு. அது குறுக்க வந்ததுனால அப்படியே தடுமாறி குளத்திலே விழுந்துட்டாங்க. குளக்கரையில ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களையும் சேர்த்து இழுத்து தண்ணியில போட்டாச்சு. ஒரு டாக் ஒரு செகண்ட்ல எப்படி ஒரு வேலையை பார்த்துடுச்சு பாருங்க. இங்க இந்த வீடியோல டாகுக்கு பர்த்டே கொண்டாடுறத பாக்குறோம். அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற கூப்பிட்டுருக்காங்க போல. இதுல பக்கத்துல இருக்கிற டாக் ரொம்ப அட்டகாசம் பண்ணதுனால இதுக்கு கோபம் வந்துடுச்சு. கேக்க கட் பண்ணி இந்த விழாவை முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போல. ஏன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ ஆக்ரோஷமா ரெடியா இருக்குது கேக்க சாப்பிடுறதுக்காக. அடுத்தது இங்க இந்த வீடியோல திரும்பி நின்றுட்டு நீச்சல் குளத்துல ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சதுக்கு கடைசியில அவரோட தலை தப்புறதே பெரிய விஷயமா போச்சு. ஒருத்தர் சரியா குதிச்சுட்டாரு. இவரு பாருங்க விளிம்பிலே மாட்டிக்கிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாலத்துக்கு அடியில போறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு லாரியை தான் பாக்குறோம். ஆனா லாரியில இருக்கிற பெரிய பாரம் பாலத்தோட உரசி மொத்தமா அப்படியே கீழே கொட்டி போயிடுச்சு பாருங்க. ஒரு அளவுக்கு மேல உயரமா ஏத்துனா கடைசியில இந்த மாதிரி இடங்கள்ல போகும்போது ரொம்ப சிரமமா இருக்கும். எல்லாத்தையும் மறுபடியும் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த ஊஞ்சலை பார்த்ததும் பெரியவங்களுக்கு ஆசை தாங்க முடியலதான். உடனே ஏறி உட்காந்தாச்சு. பின்னாடி ஒருத்தர் ஆட்டி விட அவ்வளவுதான் ஊஞ்சல் தன்னால கலண்டு போயிடுச்சு பாருங்க. இந்த பசங்க விளையாடுறதுக்காக வச்சிருக்கிற இந்த ஊஞ்சல் எல்லாம் உடைக்கிறதே பெரிய ஆட்கள் தான். பெரிய ஆட்கள் நாங்களும் ஊஞ்சல் ஆடுவோம் அப்படின்னு ஏறி உட்கார்ந்தே பாதி ஊஞ்சலை உடைச்சு விட்டுறாங்க. இங்க சிமெண்ட் மணல் எல்லாம் கொட்டிட்டு இருக்கிற அந்த ட்ரக் பாருங்க. அதோட மொத்த பாரமும் கீழே இறங்குறதுனால ஒரே தூக்கிடுச்சு. டிரைவரோட நிலைமையை தான் யோசிச்சு பார்க்கணும். வண்டி எப்படி அந்தரத்துல தொங்குது பாருங்க. கொஞ்சம் மெதுவா தூக்கி இருக்கலாம் போல. ஒரே வேகத்துல போனதுனால இதோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நல்ல வேலையா டிரைவருக்கு எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பைக்ல ஒரு லேடி போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே புலி ஒண்ணு ஃபாலோ பண்ணி போகுதா. பாக்குறதுக்கே நம்ப முடியல. இது ஒரு உருவாக்கப்பட்ட காட்சி தான். புலியை பார்த்தது பைக் அந்த இடத்துல போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்களாம். புலி எப்பவாவது ஊருக்குள்ள வந்து தலையை காட்டிட்டு போறது வருஷம் தூரம் நடக்கிற விஷயம் தான்.